ரிஷப ராசிக்காரவங்க வாழ்க்கையில் மிதக்க கற்றுக்கொள்வதை விட நீந்த கற்றுக்கொள்வதே நல்லது. ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே நீங்கள் எதிர்நீச்சல் போடக்கூடியவங்க. உண்மைதானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்குதுன்னா அது கூடவே ஓடி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவங்களை எதிர்த்து நின்று சில நேரங்களில் சவால்களை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலுடன் வலம் வரக்கூடிய யாருன்னா நீங்கள் தாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். யோகம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு அறிகுறி எங்களுக்கு வேணாமா? தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த யோகம் வருவதற்கான அறிகுறி முதல் செய்தியை தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசிக்காரங்க, உங்களுக்கு ஒரு லக்கு வருது. முதல்ல பூர்வீகத்தில் இருந்து கிளம்பிடுவீங்க. பூர்வீகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நமக்கு ஒரு ஊர், ஒரு இடம், பூமி ஏதோ ஒன்று வச்சுருப்போம். நம்ம அப்பா தாத்தா ஊர் ஒன்று. அந்த ஊர்லேருந்து நம்ம வெளியூருக்கு போயிடுவோம். இது முதல் யோகம். அப்போ நமக்கு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வருதுனாவே அது யோகம்னு அர்த்தம். சரி, நான் இன்னொரு ஊரில் தான் இருக்கேன். ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இன்னொரு ஊரில் இருக்கேன். இப்பயும் அதே தான். உங்களுக்கு யோகம் வர்றதுன்னா முதல்ல இடமாற்றத்தை தான் உறுதி செய்யும். இந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு யோகத்தை முதல்ல கொடுக்கும். நமக்கு இனிமேல் இது சரி வராது, செட் ஆகாது அப்படின்றத மனசுலே பட்டுடும். இந்த மனசில் பட்டுடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் எப்படின்னா, அனுபவத்துக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்துக்கு ஈடு இணையாக சொல்லித்தருவது ஆசிரியர் யாரும் இல்லை. புத்தகங்கள் நிறைய இருக்குது. புத்தகத்தை உருவாக்கக்கூட ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் சொல்லித்தரக்கூடிய இந்த அனுபவம் இருக்குங்க இல்லையா? இந்த அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ரிஷபராசிக்காரவங்க. இது போன்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு யோகம் வர்றதுக்கான அறிகுறிகள். இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு அடுத்த விஷயம், மகாலட்சுமி கடாட்சம் உள்ளவர்கள். உங்களுக்கு புத்திசாலித்தனம் தான் எல்லாமே. நான் உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவுகளை கொடுத்துருக்குறேன். சந்திரன் தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்? ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது, முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு இழப்பை காட்டி கொடுத்துருவார். உங்களுக்கு ஏதோ ஒரு டவுன், அதாவது நல்ல பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு கடனில் மாறும். நல்ல பிஸ்னஸ் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு விற்பனை ஆகாது. இதெல்லாம் உண்மை தானே? நடக்குது தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் எந்த நட்சத்திரம்னு? நல்லா தான் இருந்திருப்போம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அதே மாதிரி நம்மளை பார்த்தாவே எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம உஷாராகிடணும். அப்போ இது என்ன உஷார்னா, ஏதோ ஒன்று மாறணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். இடமாற்றம், வேலை மாற்றம், இல்லை பிஸ்னஸில் ரூட்டை மாற்றுறது. இது வரைக்கும் யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவங்கக்கிட்ட முதல்ல நிப்பாட்டணும். இந்த அறிகுறி மட்டும், யோகத்தை மட்டும் மகாலட்சுமி என்ன பண்ணுவான்னா, வருமான ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் முதல்ல உங்களுக்கு பொருளாதாரம் டவுன் ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். வியாபாரத்தில் கல்லாப்பட்டிலாம் வச்சுட்டு ஒரு இடத்துல இருப்போம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருப்பார். நம்ம கூப்பிட்டு அந்த கல்லாப்பட்டி பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்போம். அந்த தப்பை பண்ணாதீங்க, ஜென்மத்திலும் பண்ணாதீங்க. கல்லாப்பட்டியில் கூட 5 நிமிஷத்துக்கு ஆளை மாற்றி விடுங்க, இல்லை வியாபாரத்தை நிப்பாட்டி வைங்க. வரவங்கள தள்ளி போய் நின்று பேசிட்டு அனுப்பிட்டுருங்க. அந்த பேச்சு அவர் மேலே உங்களுக்கு இருக்கும், அவரோட கண்ணு காசு மேலே இருக்கும். அதுதான் வியாபாரம். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காசு மேலே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ரிஷபராசிக்காரவங்களுக்கு இது மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டாங்கனாவே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். ஒன்று கல்லாப்பட்டி இருக்கக்கூடிய இடத்த மாற்றணும், இல்லை கல்லாப்பட்டியில் இருக்கக்கூடிய வசீகரமான பொருட்களை ஏதாச்சும் வைக்கணும், இல்லை கோவிலுக்கு சென்று ஏதாச்சும் ஒரு அர்ச்சனையாக பண்ணணும். ஐயா, ஏதோ ஒரு என் மனசில் ஒன்று பட்டுது, பெருமாளே, நாராயணா, காலபைரவா, யாராச்சும் ஒருத்தரை கும்பிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெருமாளை கும்பிடுங்க, பைரவரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யார் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அந்த கடவுளை கும்பிடுங்க. ரிஷபராசிக்காரவங்க, எனக்கு என்னமோ ஒருத்தன் உட்காந்தா சரியாக படலை. நம்ம சைடு பரிகாரம்லாம் சொல்கிறதே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த ஆளை தொடர்ந்து வர வச்சாலோ உட்கார வச்சாலோ இதெல்லாம் தொடர்ந்து நடந்தாலோ உங்கள் வியாபாரத்தில் டவுன் ஏற்படும், உங்கள் உடல்நிலைகளில் ப்ராப்ளம் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையே ஏற்படும். நம்ம வாங்கின காசுக்கு இழப்பை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இது இன்னிலிருந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. வியாபாரத்தில் இருக்கவங்க உங்கள் இடத்துக்கு வர வைக்கக்கூடாது. சார், வீட்டில் தான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னா, வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல தாண்டி வரக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி அவர்களை வர வைக்கக்கூடாது. ரிஷபராசிக்காரவங்க கவனமாக இருங்க. சப்போஸ் யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வராண்டான்னு ஒன்று இருக்கும். வரண்டா, அதுக்கு பேர் என்ன? வரண்டா. நீ உஷாராக இருப்பா அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஹாலில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். ஹாலில் பாருங்கள், பெரிய டிவி இருக்கும், நல்ல சோஃபா இருக்கும், நம்மளே கடனில் வாங்கியிருப்போம், அதுக்கு இஎம்ஐ ஓடிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூப்பிட்டு உட்கார வச்சுருப்போம். அப்படி 2 நிமிஷம் நகர்ந்தாங்கன்னா சண்டை இங்கே நடக்கும் வீட்டுக்குள்ளே. ஏன் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு புரியவே புரியாது. ரிஷபராசிக்காரவங்களே, நீங்கள் நினைக்கக்கூடியது என்னென்னா, நான் இருட்டில் இருந்தபோது விளக்குடன் வந்தவர்களை, வெளிச்சம் காட்டியவர்களை
நான் மறக்க மாட்டேன். ஆமாங்க, அதுதானே உங்கள் கொள்கை, அதுதானே உங்களுடைய தர்மம். கஷ்டப்பட்ட காலத்தில் கை தூக்கி விட்டவங்க, ஆறுதலாக பேசினவங்க, அவங்கள இன்னைய வரைக்கும் அடிமனசில் வச்சுக்கிட்டு எல்லா வகையிலையுமே வணங்கி கொண்டு இருக்கிறவங்க, நன்றியோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவங்க நீங்கள் தான். அதனால் அந்த மாதிரி ஆட்கள் வந்தால் வீட்டில் சேர்த்துக்குங்க, பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை. வந்தவங்க வச்சு டிஸ்டி தான், நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியும் யார் யார் உள்ளே வரணும்னு. சில பேர் சொல்லுவாங்க டிஸ்டியாவது மண்ணாவது, கண் டிஸ்டிலாம் பொய் சார் அப்படின்னு. சந்தோஷம், அப்படி உங்களுக்கு மனசு வரலாம் ஏற்றுக்குங்க, பிரச்சனையே இல்லை. கண் டிஸ்டிலாம் உண்மை நான் ஒன்றும் பிளான் பண்ணி உங்களை நிரூபிக்க நினைக்கல. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுறணும், அந்த சப்ஜெக்டே அவ்வளோதான். இல்லைப்பா நீங்கள் சொல்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, நான் அனுபவப்பட்டிருக்கேன். உண்மையாக இல்லையா? நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க? கண்டிப்பாக பெண்களுக்கு தெரியும் கண் திருஷ்டினா என்னென்னு. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கண் திருஷ்டி பட்டுன்னு நம்ம வியாபாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் வீழ்ச்சி தான். கையில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு பப்ளிக்காக கூட எண்ணாதீங்க. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்னைக்காச்சும் பார்த்தீங்களா பேங்க்கில் கேஷியர் எண்ணுவார், அந்த பணத்துக்கு சொந்தக்கார் கிடையாது, தெரியுமா? அவ்வளோதான் வாழ்க்கை. தோளுக்கு நேராக வச்சு எண்ணக்கூடாது பணத்தை, டேபிளுக்கு கீழே தான் வச்சு எண்ணணும். இதை ரிஷப ராசிக்காரவங்க அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். இது உடனடியாக மாறணும்னா இறைவன் ஆலயத்துக்கு போங்க. இது ஒரு அறிகுறி. உங்களுக்கு யோகம் வரும்போது, இதில் யோகம் வரும்போது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறான் பாருங்க, யோகத்துலேயும் பிரச்சனை இருக்கிறது காட்டி கொடுத்துருவார் கடவுள். இது ரிஷபத்துக்கும் நல்ல அறிகுறி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு சுக்கிரன் உச்சம். கடன் படுற மாதிரி இருக்கும். கடன் தான் உங்களுக்கு யோகம். சில கடனை பட்டு தான் சார் பொருளே வாங்கணும், கடனே படாமல் ஒரு பொருளை வாங்கணும்னு உறுதியாக இருக்காதீங்க. அது மாதிரி இன்னொரு நல்லது சொல்கிறேன், திடீர்னு உங்கள் மனசுலேயோ எண்ணத்துலேயோ கஞ்சத்தனம் ஏற்படும். ஏங்கிற கேள்வி வரும். நம்ம ஏன் இதை உறவுக்கு செய்யணும், நம்ம ஏன் இந்த சொந்தத்துக்கு செய்யணும், ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா இதை போய் வாங்கணும், இப்படிலாம் தோணும். கரெக்டு, உங்களுக்கு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உண்மை, வேண்டாம். உங்களுக்கு அந்த சிந்தனை வந்துருச்சுனாலே, சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், இப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆகிடும்னா, ராகுக்கு எது உங்களுக்கு நீசம், உங்களுக்கு எதிர்பலம் கிடைக்காது. உங்கள் மனசில் ஒன்று பட்டுருச்சுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம். இது மூணாவது விஷயம். நான் சொல்கிறது புரியுதா? யோகம் வருவதற்கு என்னென்ன அறிகுறி? உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருப்பீங்க, ஒரு ஊருக்கு கிளம்புவீங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும், ப்ரோக்ராம் ஓகே, சில பேர் டிக்கெட் வரையும் போட்டுப்போம். ஏன் இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு ரிஷபராசிக்கு தோணுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்படி தோணிட்டு இதில் ஒரு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், நிறைய கெட்டது தான் அதில் வருதுன்னா அந்த ப்ரோக்ராம் போகவே போகாது. தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது? ப்ளஸ்ஸு மைனஸ் பார்க்கணும். அந்த இடத்துல மைனஸ் நிறைய இருந்தால் போகக்கூடாது. டிக்கெட்டை போட்டாங்க சார், சொல்லிட்டேன் சார், வேண்டாம் சார், இதெல்லாம் உங்கள் யோகத்துக்கான அறிகுறி. உங்கள்கிட்ட இருக்கிறத போயிடக்கூடாது. அதனால தான் நான் எல்லாமே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் உறுதி. ரிஷபராசிக்காரங்க தனித்து செயல்படுங்க. நீங்கள் யோசிக்கிறத உங்கள் மனசை தாண்டி இன்னொருத்தவங்க தெரிஞ்சிக்கக்கூடாது. நைட்டு போய் படுத்து பாருங்கள், நீங்கள் தூங்குற வரைக்கும் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது வேறு. காலையில் எழுந்து ஒரு முடிவை சொல்லணும். சார் நைட்டு வரைக்கும் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, காலையில் இந்த முடிவை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலையே. குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்கணும், ஆஃபீஸ் உள்ளவங்க பார்க்கணும், வியாபாரத்தில் உள்ளவங்க பார்க்கணும். இதில் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? அவ்வளோதாங்க, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி யோகம் வேணும்னாலே கமிட்மெண்ட்டு ஆகுங்க. காலண்டர் கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது. 7ஆம் தேதி இதெல்லாம் செய்யணும், பிஸியாக இருக்கணும், வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? இன்னிலிருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் ரிஷபராசிக்கு போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நீங்கள் பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு, எந்த கடவுளை வணங்குறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.